அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன். நீங்களும் நானும் புத்திமான்களா இருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. புத்திமான்களா இருக்கணும். சார், புத்தியீனமா செஞ்சுட்டேன், யோசிக்காம செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்றோம் பாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறப்ப நம்ம புத்திமான்களா இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. எதையும் யோசிச்சு நிதானித்து செய்வது அவசியமா இருக்கு. வேதத்துல தாவீதை குறித்து பார்க்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 18 5ஆம் வசனம் பாருங்களேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் பிரியமாயிருந்தான். அடுத்து 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் படிப்போமே. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பாருங்க, அவன் புத்திமானாய் நடந்தான் தன்னுடைய செய்கைகளில் எல்லாம். அப்ப அவன் என்னென்ன செஞ்சானோ எல்லாத்துலயும் புத்திமானா இருந்தானா. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம என்னென்ன செய்யறோமோ அதுல புத்திமான்களா இருக்கிறோமா? அடுத்த போட்டிருக்கு, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்ப இது ரெண்டு லிங்க் பண்றப்ப என்ன புரியுதுன்னா, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார்னு சொன்னா அந்த மனிதன் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானா இருந்தான். தாவீது பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமானவன், ஆண்டவரை மிகவும் நேசித்தவன், ஆண்டவரை ஆராதிக்கிறவன். அப்ப நம்ம தேவனை மிகவும் நேசித்து அவரோடு ஒரு நல்ல உறவுல இருக்கிறப்ப, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறனால நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், அவர் சொல்றபடியெல்லாம் நான் செய்கிறேன், அப்படி நம்ம வாழ்றப்ப நம் செய்கையில் எல்லாம் புத்திமான்களாய் இருப்போம். புத்தியாய் காரியத்தை நடப்பிப்போம், மகா புத்திமான்களாய் இருப்போம். நமக்கும் அடுத்தவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் காணப்படும். சரி, இப்ப இந்த புத்திமானா இருந்ததினாலே அவனுக்கு கிடைத்ததெல்லாம் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா, சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். ஒரு பதவி கிடைக்குது பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம புத்திமான்களா இருக்கிறப்ப பதவி வருது, பதவி உயர்வுகள் வருகிறது. ஆமென். ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். நீங்க புத்திமான்களா இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரமோஷன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு அதை ஒரு பதவியை உருவாக்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. கர்த்தர் அப்படி செய்வார். புத்திமான்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்றதை செய்யுங்க, புத்திமான்களா இருப்பீங்க, பதவி உங்களை தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எல்லா ஜனங்களின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமா இருந்தான். அடுத்து ஒரு பிரியம் இருக்கு பாருங்க. அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சில நேரம் நம்ம என்னை யாருக்கு பிடிக்க போகுது, என்னெல்லாம் யாருக்கும் பிடிக்காது அப்படிலாம் நம்ம இருக்கோம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம புத்தியாய் காரியங்களை நடப்பிக்கிறோம். அப்படி நம்ம செய்யறப்ப எல்லோருக்கும் நம்ம மேல ஒரு பிரியம் இருக்கு. அவரை மாதிரி யாரும் இல்லைங்க. வேலை பார்க்குற இடத்துல அவரை மாதிரி யாரும் இல்லைங்க. ஒரு பிரியம். நீங்க அப்படி ஒரு அட்ராக்டிவ் பர்சனா இருக்கிறீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் புத்திமான்களா இருக்கிறீர்கள். நீங்கள் புத்திமான்களா இருக்கிறபடியால் அநேகர் உங்கள் மேல் பிரியம் கொள்வார்கள். ஆமென். அப்போ ஒரு பதவி இருக்கு, ஒரு பிரியம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஒரு பயம், நம்மை பற்றிய பயம் இருக்கும் பாருங்க. அவன்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்கப்பா, அப்பா அவன் ரொம்ப ஞானமா செயல்படுவான், அவனை எதுவும் சீண்டாதீங்க. இல்ல, சவுலே பயந்துருக்கான். யாரு? ராஜா. ராஜா பாருங்க, இவன் தான் ப்ரொமோஷன் கொடுத்து அவன் ஒரு அதிகாரத்துல வச்சிருக்கிறான். ஆனா ராஜா பயப்படுறான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். உங்களுக்கு மேல் இருக்கிற சில அதிகாரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க. உங்களை சுற்றி உள்ள சிலர் உங்களை கண்டு பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க செய்கிறது எல்லாம் வாய்க்குதுன்னு. எனவே உங்களை பற்றிய பயம் இருக்கும், ஒரு பதவி இருக்கிறது, உங்க மேல ஒரு பிரியம் இருக்கிறது, உங்களை பற்றி ஒரு பயம் இருக்கிறது. உங்கள் செய்கைகளில் எல்லாம் புத்திமான்களாய் நடந்து கொள்ளுங்கள், மகா புத்திமான்களாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.